இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். டெய்லி என்னோட வீடியோ 8 மணிக்கு அப்லோட் ஆகும். மலேசியா டைமுக்கு 10:30 மணிக்கு. இவர் கேட்டார், அதான் சொன்னேன். வேலை ஆரம்பிச்சிருச்சு. வேலை அதி தீவிரமாக போயிட்டுருக்கு. இவன் தூங்கிட்டு இருக்கான் நண்பர்களே. தூங்குறான் பாருங்க, திரும்ப தூங்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா தூங்குறான். பாப்பா டேய் அஜீஸ் தூங்குறியா? அங்கே வந்து செல்லு பார்த்துட்டு இருக்கான். இப்போ மணி 7:30. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்கெல்லாம் அரக்க பறக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேசையெல்லாம் ஃபுல்லாகிடும். இந்த மொத்த மேசைக்கு இந்த மொத்த சப்ளை இருக்கும். நான் தான் மாஸ்டர். நம்ம இடம் மணி இப்போ 10:15. நான் உறவுக்காரே சரி, ஓகே நண்பர்களே, நாம் போய் அடுத்து நம்ம வந்துட்டு தோசை மாவு அரைக்க வேண்டிய வேலையும் இருக்குது, கல் திட்ட வேண்டிய வேலையும் இருக்குது. 1 மணிக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். வெங்காயம் வெட்ட வேண்டிய வேலை இருக்குது. இதெல்லாம் இன்னும் 1 மணிக்குள்ளே நாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சப்ளையர் வேலை பார்க்கணும். அங்கே தான் இருக்குங்க கடை. அந்த இடத்துல இருக்கு கடை. இன்னொரு விஷயம், நேற்று தோசை மாவு மைதா மாவா பிணைஞ்சது தண்ணி அதிகமாக ஊற்றி பிணைஞ்சிட்டான் அந்த நைட் ரொட்டி மாஸ்டர். அதனால் நேற்று நான் என்ன பண்ணிட்டேன், 100 வச்சு 100 நீ நைட்டு போடு, காலையில் 100 உள்ள மைதா உள்ள பாக்ஸும் ரெடிமேட் பாக்ஸ் ஒன்றும் எடுத்து வச்சுட்டு போடான்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப தண்ணியாக போயிருந்தது. காலையிலே எடுத்து குளன்னு இருந்தது. வீசும்போது நெழுன்னு போச்சு ரொட்டி. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. காலகாரம் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சும்மா அப்படியே கொஞ்சம் தான் வரும். ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே மட்டும் அப்படியே இந்த சுனாமி மாதிரி வர்றது அதெல்லாம் வராது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு போய் தோசை மாவு அரைச்ச கல்லெல்லாம் திட்டுற வேலையெல்லாம் பார்ப்போம். காலைல 6 மணிக்கு எழுந்துச்சு. இன்னும் உட்காரவே இல்லை. இப்போ தான் உட்கார போகிறோம். அடுத்து போய் உட்கார போகிறது கிடையாது. அப்படியே துருசாக ஈவினிங் 6:30 மணி ஆகிடும். மணி இப்போ 10:15. செய்கை, தரமான செய்கை. இந்த நாள் தோசை மாவு அரைச்சி கல்லை தீட்டி பயங்கர டஃப்பாக போச்சு. அடுத்து மாவு போட வேண்டிய வேலை இருக்குது. அடுத்து சப்ளையர் வேலை இருக்குது. இப்போ தான் அரை நாள் வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ மணி 1 மணி ஆகிறதுக்கு 9 நிமிஷம் இருக்குது. கடிகாரத்தில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மணி ஆகிறதுக்கு 9 நிமிஷம் இருக்குது. 1 மணிக்கு மேலே சப்ளையர் வேலை. நம்ம வேலை எல்லாத்தையும் ஒருத்தர் பண்ணியாச்சு. இப்போ 1 மணிக்கு ஒரு ரொட்டி மாஸ்டர் வருவான். சும்மா இருக்கிறது தான் அவனுக்கு வேலை. மாவு போடுவோம் 2 பேரும். அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்பான். அவனுக்கு 80 வெள்ளி சம்பளம், எனக்கு 50 வெள்ளி தான் சம்பளம். அவனுக்கு 12 மணி நேரம் ரொட்டி மாஸ்டர் வேலை, எனக்கு 6.5 மணி நேரம் தான். ஆனால் எனக்கு வேலை அதிகம், சம்பளம் கம்மி, டைம் கம்மி. வேலை போய்கிட்டு இருக்கு. அதி தீவிரமாக வேலை போய்கிட்டு இருக்கு. தின்ன ஆர்டர் மாதிரி அந்த மிஷினில் ரிசிப்ட் வந்துருச்சு. போய் அதில் கால் வச்சோம் அப்படின்னா இது அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும்.
அங்கே கீழே கால் வச்சாலும் இது அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். மேஜிக் பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இருங்களேன். இப்போ பாருங்கள், இது ஓடாமல் இருக்கா? ஓட ஆரம்பிச்சிச்சா? இதைத்தான் சொன்னேன், இங்கே கால் வச்சோன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்குது எங்கள் கடை. நானும் சென்று விட்டேன் இதில் தான் அதில் வந்து கால் வச்சோம்னா ஓட ஆரம்பிச்சிடும். என்னடா சும்மா சும்மா வீடியோ ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கானு பார்க்காதீங்க. எல்லாம் காரணமாக தான். செய்தி இருந்தால் சொல்லுவேன், இல்லைன்னா சும்மா ரெக்கார்ட் பண்ணுவேன். நண்பர்களே, அதி தீவிரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொட்டி மாஸ்டர் பார்த்துக்குங்க, அதி தீவிரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. மலேசியாவில் மழை. நம்ம ஊரில் மழை பெய்தா இன்னைக்கு? இல்லை, வெயிலுடன் கூடிய மழை. காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணமா? மழை பெஞ்சாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. கொஞ்சம் வேறு சிந்தனைகள்லாம் வரும், அந்த பாதுகாப்பு அது மாதிரின்ற மாதிரிலாம். நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம்ல, வேலை முடிஞ்சிருச்சு, மணி கரெக்டாக 6:30. ஓ மை காட், எஸ்கேப் ஆகி வர்றதுக்குள்ள பெரும்பாடா போகுது. சாப்பாடு கட்டிட்டு இப்போ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சிருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு லைவ் முடிச்சாச்சு. இன்னைக்கு நிறைய புது நண்பர்கள் வந்தாங்க. ஓகே, இன்னைக்கு நம்மளோட யோகாவையும் புரோக்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் வந்துட்டு நம்ம டைம் அவுட் கொடுத்துட்டோம். ஸோ சேட், 2 பேரும் சண்டை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி தெரியல. ஓகே, நான் இப்போ போய் துணி துவைக்க போகிறேன். இன்றைக்கி கடையில் கொஞ்ச நாளாக ஒரு பையன், ஒரு சோம்பேறி, அவனை நான் நிறைய டைம் கூட சோம்பேறின்னு கூட வீடியோஸில் பேசியிருக்கேன். அந்த சோம்பேறி பையன் கொல்கத்தா தான். ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு வேலை சொல்கிறது, இடக்கு முடக்கு பண்ணுறது. அதாவது அவன் ஒரு சப்ளையர், நம்ம ஒரு மாஸ்டர். ஆனாலும் அவன் வந்துட்டு உயரமாக நினச்சிக்கிட்டு அவன் அது போல் பிஹேவ் பண்ணுறது. அதான் சொல்லி அவனை வந்து திருத்தி இன்றைக்கி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பேசி அனுப்புனேன். டீட்டெயில்டாக பேசி அனுப்பியிருக்கேன். இதோட இருக்குது இந்த பிரச்சனையை. இதுக்கு மேலே அவனை மாற்றிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கும் நல்லது, அது நம்மளுக்கும் நல்லது. ஓகே, நான் இது ஒரு வார்னிங் மாதிரி அவனுக்கு நல்லா டீட்டெயில்டாக பேசி அனுப்பியிருக்கேன். அதை நாளையிலேருந்து கண்டிப்பாக மாற்றிக்குவான். அவன் சின்ன பையன் தான், அவன் சொன்னதுலேயே வந்துட்டு அவன் திருத்திக்குவான். இல்லைன்னா அவனுக்கு தான் அது பிரச்சனை, நம்மளுக்கும் அது பிரச்சனை தானே சொல்லி அனுப்பியிருக்கேன். அதோட இருக்குது, மாற்றிக்குவான். சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு நண்பர்களே. நான் இதுக்கப்புறம் போய் துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. துணி துவைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும். இன்றைக்கு உண்டான வீடியோ, நேற்றுக்கு உண்டான வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. இன்றைக்கி எப்படியும் ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன் நான் தூங்குறதுக்கு. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானாதீங்கப்பா ப்ளீஸ், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. பாய். என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஓகேப்பா, பாய். இதான் மலேசியா, பார்த்துக்குங்க.